المال والبنون زينة الحياة الدنيا وقال نبينا صلى الله عليه وسلم ألا وإن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال النبي صلى الله عليه وسلم فيا أيها المؤمنون أوصيكم ونفسي أولا بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு உத்தம தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் வந்துதித்த எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், வல்லவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹும் அவருடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக முடியுமான அளவு எடுத்து வாழுமாறும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்விலிருந்து முற்றுமுழுதாக விலக்கி வாழுமாறும் முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் வசியத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக சுவனமெனும் இலக்கும் இப்ராஹிம் நபியின் முன்மாதிரியும் என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்கள் முன்னிலையில் அல் குர்ஆன் ஹதீஸினுடைய பேசி செல்லாமல் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் 3 விடயத்தை எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் முக்கியத்துவப்படுத்தும். அதில் ஒன்று அறிவு, இன்னும் ஒன்று ஆன்மீகம், இன்னும் ஒன்று பண்பாடு. இந்த 3க்கும் இஸ்லாம் ஒரே தரத்தை கொடுக்கிறது. ஒருவருக்கு அறிவு இருந்து ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால், ஒருவருக்கு ஆன்மீகம் இருந்து பண்பாடு இல்லை என்று சொன்னால் அவர் பரிபூரணமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் அறிவு, ஆன்மீகம், பண்பாடு இந்த 3க்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அறிவு என்பதை இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக என்ற இந்த வசனத்தின் மூலமாக வலியுறுத்துகிறது. ஆன்மீகத்தை யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வையை போர்த்துக் கொண்டிருப்பவரே இரவில் நீங்கள் தொழுங்கள், சிறிது நேரம்தான் தூங்க வேண்டும், பெரும்பாலான பகுதியில் இபாதத்தில் ஈடுபட வேண்டும். ஆன்மீகத்தை வலியுறுத்துகிறது. அதே போல பண்பாட்டை பார்க்கின்ற போது இன்னமா புஇத்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் மகாரிமல் அக்லாக், பண்பாட்டை பூர்த்தியாக்குவதற்கு. ஆகவே இந்த 3க்கும் இஸ்லாம் சம முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பார்க்கிறது. அந்த 3ம் தான் இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களிலும் உள்ளடங்கி இருக்கும். ஆகவே இது சமூகத்தில் வளர்க்கப்பட வேண்டும். அவ்வாறான பண்புகளை கொண்ட ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஆகவேதான் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு முஃமினுடைய இலக்கு, எனது இலக்கு சுவர்க்கம் என்றுதான் வாழ்வான். இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஃமினுடைய இலக்கும் அவனுடைய இலக்கு சுவர்க்கம். அந்த இலக்குக்காக வேண்டி, அந்த சுவனம் எனும் இலக்குக்காக வேண்டி அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருப்பான். தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அவாவோடு அவனுடைய செயற்பாடுகள் அமையும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய இலக்கு சுவனம் என்று சொன்னால், இந்த சுவனத்தை அடைவதற்கு என்ன வழி இருக்கிறது? இந்த சுவனத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் செய்கின்ற செயற்பாடுகள் மூலமாக அடைந்து கொள்ள முடியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக சுருக்கமான, மிக செறிவான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு விடயங்களையும் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவப்பட்டு சீர்பெற்று ஆன்மீகத்தால் ஈமானிய உணர்வால் அவனுடைய உள்ளம் நிரம்பியிருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு சுவர்க்கம் மிக இலகுவாக போக முடியும். ஒரு முஃமினுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கலாம், நோய் பிரச்சனை இருக்கலாம், இந்த உலகத்துடைய முசீபத்துக்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் அவன் ஈமானில் உறுதியாக இருப்பான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவனிடத்தில் கேட்டால் நீ எவ்வாறு வாழுகிறாய்? அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு கவலை, எந்த ஒரு சோதனைகளையும் அவனுடைய உள்ளத்தில் சுமந்திருக்கார். வெளியில் நாங்கள் பார்க்கின்ற போது அவன் கஷ்டத்தில் வாழுகின்றதை போல் இருக்கும். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சமூகம், இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சுவர்க்கம் இலகுவாக நுழைவான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியை பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எவ்வாறு சோதித்தான் என்று சொன்னார். இந்த உலகத்தில் அவர் பிறக்கின்ற போது கூட ஒரு சிலை வணங்கக்கூடிய, சிலைகளை செய்யக்கூடிய ஒரு தந்தைக்கு மகனாக பிறக்கிறார். அவருடைய தந்தை சிலை வியாபாரி. எவ்வாறான சூழல் கண்ணியமானவர்களே! அந்த ஒரு சூழலில் பிறக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தேடுகிறார்கள். இந்த நட்சத்திரம் அல்லாஹ்வாக இருக்குமோ, இந்த சந்திரன் அல்லாஹ்வாக இருக்குமோ, அல்லது ஹாதா மின் அக்பர், அந்த சந்திரனை விட இந்த சூரியன் மிக பெரிதாக இருக்கிறது, இது கடவுளாக இருக்குமோ என்று கடவுளை தேடுகிறார், அல்லாஹ்வை தேடுகிறார். அல்லாஹ்வை தேடுகின்ற பணியில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை காட்டுகிறான். அல்லாஹ் அவருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சில அத்தாட்சிகள் மூலமாக விளங்கப்படுத்துகிறான். இவர் வளர்க்கப்படுகின்ற, இவர் வளர்கின்ற அந்த சூழல் ஒரு மிக மோசமான ஒரு சூழலாக காணப்படுது. இவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு பல்வேறுபட்ட சோதனைகள், சுமார் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் அதைவிட சோதனைக்குள்ளாக முடியாது கண்ணியமானவர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிறார்கள். முழு சமூகமும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பல நாள் தவமிருந்து பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஹி மூலமாக அறிவிக்கிறான், அவரை அறுத்து பலியிடுமாறு. எவ்வாறான சோதனைகள் கண்ணியமானவர்களே! ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு களங்கமும் இருக்கவில்லை, ஈமானில் எந்த ஒரு களங்கமும் இருக்கவில்லை.
இஸ்லாத்தில் உறுதித்தன்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதன்மையானவராக இருந்தார்கள். அந்த சோதனைகள் அனைத்தையும் உலகத்தில் வென்று விட்டார்கள். ஆகவேதான் ஒரு முஃமினுடைய இலக்கு சுவனமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் அமைதி அடைந்த உள்ளமாக அவனுடைய உள்ளம் இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இவ்வாறான மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் எவ்வாறு அழைப்பான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த உள்ளமே, உள்ளத்தில் கலங்கமில்லாத உள்ளமே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, என்னின் பக்கம் பொருந்திக் கொண்ட நிலைமையில் ரிதல்லா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நீ மீண்டு வா. ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களில் நுழைந்து நீ சுவனம் நுழைந்து விடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை எப்படி அல்லாஹ் அழைக்கிறான்? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற உள்ளமே, அமைதி அடைந்த உள்ளமே, நீ சுவனம் நுழை. சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அடிப்படை தகைமை உள்ளத்தில் பிரச்சனைகளோடு வாழக்கூடாது. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் வாழக்கூடாது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முலுகா, எங்களுடைய உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் சீரடைந்து விட்டால் அனைத்து விடயங்களும் சீரடைந்து விடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது கெட்டுவிட்டால் முழு உடம்பும் கெட்டுவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அலா அறிந்துகொள் வஹியல் கல், அதுதான் உள்ளம். இந்த உள்ளம் சீராக இருந்தால் நீ எல்லா நிலையிலும் வெற்றி பெறுவாய். இந்த உள்ளத்தில் பிரச்சனை இருந்தால் எந்த நிலையிலும் வெற்றி பெற முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, ஒரு சீரான அமைதி பெற்ற உள்ளத்தை தந்து விடியா அல்லாஹ் என்றெல்லாம் பிரார்த்தனைகள் செய்வார்கள். ஆகவே இந்த அமைதி அடைந்த உள்ளத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அமைதி அடைந்த உள்ளம் எதன் மூலமாக உருவாகிறது? இதை எவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் எங்களுக்கு விவரித்து காட்டுகிறான்? ஒரு அமைதி அடைந்த உள்ளம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சிந்தனை நிறைந்த உள்ளம் வேண்டும் என்று சொன்னால், ஈமானிய உணர்வை சுமந்த உள்ளம் வேண்டும் என்று சொன்னால், எவ்வாறான செயல்கள் அல்லாஹ்வை விட்டு எங்களை தூரமாக்குகிறது, எவ்வாறான செயல்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பையும் எங்களுடைய தொடர்பையும் தூரமாக்குகின்ற விடயத்தை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டு விடயங்களை நாங்கள் அதில் அவதானிக்க முடியும். ஒன்று செல்வம், இன்னும் ஒன்று குழந்தை. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த செல்வம் இருக்கிறது, இந்த செல்வமும் இந்த பிள்ளைகளும் இந்த உலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட உலகத்துடைய அலங்காரம் என்று சொல்கிறான், ஜீனா என்று சொல்கிறான். இந்த இவர்களுடைய விடயத்திலும் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறார்களே, இவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அல்லாஹ்வுடைய தூரத்தை விட்டும் தொடர்பை விட்டும் தூரமாக்கக்கூடியவர்கள். லா துல்ஹிக்கும், உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள், அன் ஸிக்ரில்லாஹ், யாரை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம், பராக்காக்கி விட வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆகவேதான் இந்த செல்வத்தை ஒரு மூமின், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மூமின் இரண்டு வகையாக நோக்க வேண்டும். ஒன்று ஜீனா ரஹ்மத், அருளாக நோக்க வேண்டும். இன்னொன்று ஃபித்னா, சோதனையாக நோக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அந்த செல்வம்
அவனுக்கு கிடைக்கின்ற இந்த செல்வம் என்ற பொக்கிஷம் ரஹ்மத்தாக மாறிவிட்டு என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனை விட வெற்றியார் யாருமே கிடையாது. அவ்வாறல்லாமல் அவனுக்கு ஒரு ஃபித்னாவாக ஒரு சோதனையாக மாறிவிட்டு என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனை விட நஷ்டவாளி யாருமே கிடையாது. அல்லாஹ் மனிதனுடைய இயல்பை பற்றி சொல்கிறான். துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. இந்த மனிதன் இருக்கிறானே இவன் அதிகமாக இந்த சொத்துக்களை சேர்க்கின்ற விடயத்தில் அதிகம் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த சொத்துக்களை சேர்த்து சேர்த்து வஅம்மாமன் பகில வஸ்தக்னா வகذب بالحسنى, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இவன் அந்த சொத்தை ஃபித்னாவாக மாற்றிக் கொள்கிறான். அவன் காசை சேர்க்கின்ற போது, சொத்து செல்வங்களை சேர்க்கின்ற போது அவனிடத்தில் இரண்டு பண்பு உருவாகிறது. வஸ்தக்னா, செல்வத்தை வைத்துக் கொண்டு எல்லா விடயத்தையும் நான் சாதித்துக் கொள்ள முடியும். எனக்கு நோய் வருகிறதா, காசு இருக்கிறது. பிரச்சனை வருகிறதா, செல்வம் இருக்கிறது. கஷ்டம் வருகிறதா, செல்வம் இருக்கிறது. இந்த இடத்தில் அவன் செல்வத்தை கடவுளாக எடுத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய தேவை அவனுக்கு இருக்காது. ஃபித்னாவாக மாறுகின்ற போது செல்வம் அல்லாஹ்வுடைய தொடர்பை அந்த செல்வம் துண்டித்து விடும் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் வகذب بالحسنى. அடுத்த கட்டம் என்ன செய்வான் என்று சொன்னால் மார்க்கத்தை பொய்ப்பிக்க ஆரம்பிப்பான். அவனுடைய செல்வத்தில் மார்க்க விடயங்கள் என்ன விடயம் குறுக்கிடுகின்றதோ அவனுக்கு ஏற்றதைப் போல மார்க்கத்தை வளைத்துக் கொண்டு மார்க்கத்தை பொய்ப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செல்வம் படைத்தவன் ஃபித்னா சோதனைக்குள்ளாக்கப்படுகிறான். இவன் மறுமையில் மாட்டிக்கொள்வான். இப்படி கொடுக்கப்பட்டவர்கள், இந்த பண்பு கொண்டவர்கள் இந்த உலகத்தில் செல்வத்தால் சோதிக்கப்படுபவர்கள். ஃபித்னாவாக செல்வம் அவர்களுக்கு மாறிவிடும். ஆகவேதான் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய அந்த பாதையில் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய செல்வத்தை ரஹ்மத்தாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொடுங்கள். எவர் செல்வத்தை கொடுக்கிறாரோ அவரிடத்தில் இரண்டு பண்பு வந்துவிடும். வத்துகா, தக்குவா வந்துவிடும். இறை உணர்வு வந்துவிடும். அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய உணர்வு வந்துவிடும். வஸத்தக பில் ஹுஸ்னா, எல்லா நிலைகளிலும் அல் குர்ஆன் சுன்னாவை, அல்லாஹ்வை, ரசூலை எல்லா நிலைகளிலும் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். எல்லா நிலையிலும் பற்றி பிடித்துக் கொள்வார். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது என்பதில் கொடுக்கின்ற இந்த பண்பை சுமந்தவர்களாக நாங்கள் அதிகமானவர்களை, இந்த கொடுக்கின்ற அந்த பண்பை சுமந்தவர்களாக அதிகமான நபிமார்களை நாங்கள் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் மற்ற மனிதர்களுக்கு ஒரு விருந்தாளியை உபசரிப்பதாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதாக இருக்கலாம், அதற்கு முன் நின்று எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விருந்தினரை பற்றி உங்களுக்கு செய்தி வந்ததா, ஹல் அதாக ஹதீது லைஃப் இப்ராஹிம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உள் நுழைந்த போது இது தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா, அவர்கள் உள் வந்த போது சலாம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சலாம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு தெரியாது யார் வந்தது என்று, ஆனால் உடனேயே ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஅஜ்லின் ஸமீன், ஒரு பொரித்த, ஒரு கொழுத்த ஒரு ஒட்டகையை உடனேயே விருந்துக்காக கொண்டு வருகிறார். யார் என்று தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த கொடுத்தல் என்ற பண்பின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் தக்வாவை, இறை உணர்வை நாங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை, அல்லாஹுடைய சிந்தனையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை, அல்லாஹுடைய ஈமானுடைய உணர்வை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த குர்ஆனிய ஹதீசுகள் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எங்களை அல்லாஹுடைய அந்த சுவனத்துக்கு நாங்கள் செல்வதற்கான ஒரு வழியாக மாறும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மா ஸலககும் ஃபீ ஸகர், நரகவாதிகளிடத்தில் கேட்கப்படும், நீங்கள் இந்த சக்கர் என்ற நரகத்தில் நுழைவதற்கு காரணம் என்ன? அவர்கள் சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இல்லை. அதே போல இன்னொரு காரணம் சொல்லுவார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை, இதனால் நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம். ஆகவே கொடுக்காமல் தடுத்து வைப்பது நரகத்துக்கு இட்டுச் செல்லும். எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய சிந்தனை, ஈமானுடைய உணர்வை விட்டும் தூரமாக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கொடுத்தலின் சிறப்பை இன்னும் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை விட்டு ஒரு அடியான் பிரிகின்ற போது, இறுதி தருவாயில் அவனுடைய உயிர் கைப்பற்றுகின்ற போது, அந்த அடியான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஃபயகூலு ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய இறைச்சகனே எனக்கு சொற்ப நேரத்தை தந்துவிடு, சொற்ப காலத்தை தந்துவிடு, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், சதக்கா செய்துவிட்டு கொடுத்து விட்டு வருகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொடுத்தலுடைய அந்த சிறப்பு எங்களுடைய மரணத்தில் எங்களுடைய கண் முன் அதனுடைய சிறப்பு வந்து நிற்கும். அந்த நேரத்தில் அவகாசம் வழங்கப்படாது, அந்த நேரத்தில் நேரம் கொடுக்கப்படாது, அந்த நேரத்தில் உணர்ந்தும் பிரயோசனம் இல்லை கண்ணியமானவர்களே. ஆகவேதான் கொடுத்தல் மூலமாக அல்லாஹுடைய உணர்வை நாங்கள், அல்லாஹுடைய ஈமானை, அல்லாஹ் பற்றிய சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செல்வத்தை ரஹ்மத்தாக மாற்றிக்கொள்வதற்கு வழிதான் கொடுத்தல் என்ற பண்பை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த இரண்டாவது பண்புதான், இரண்டாவது விடயம்தான் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் தூரமாகுவதற்கு காரணம் இந்த குழந்தை செல்வம். இந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு வகையாக அதில் சொல்லுகிறான். ஒன்று, இந்த உலகத்தில் அந்த குழந்தைகள் குர்ரத்து ஆயுன், எங்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக இருக்கும். இன்னும் ஒன்று ஃபித்னா, சோதனைகளாகவும் மாறுவார்கள். இரண்டு முறையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைகளை சொல்லுகிறான். ஒன்று குர்ரத்து ஆயுன், இந்த உலகத்தில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுடைய கண்களை குளிர வைத்துக் கொண்டே இருக்கும். இப்படியான குழந்தைகள் இருப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் இருப்பார்கள், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, ஃபித்னா சோதனைக்குரிய குழந்தைகளும் இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுது மரணிப்பார்கள், இவர்கள் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சோதனைகளாக குழந்தைகள் மாறுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் இந்த குழந்தைகளை குர்ரத்து ஆயுன் என்று நாங்கள் மிக கட்டாய நிர்பந்த நிலையில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கின்ற விடயத்தில் சமூகத்தில் இருக்கின்ற சீர்கேட்டிலிருந்து, இளம் சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் இடம்பெறக்கூடிய பாவ செயலிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பது என்பதை, குழந்தைகளை, இளைஞர்களை, இளம் வயதில் உள்ளவர்களை பாதுகாப்பது என்பது மிக முக்கியம். கண்ணியமானவர்களே, இவர்கள் மூலமாகத்தான் அதிகமான பாவங்கள் இடம்பெறும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். ஆகவே இந்த சமூகத்துக்கு எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய குழந்தைகள் ஃபித்னாவாக மாறுகின்ற போது இந்த சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை இருக்கிறதே, அதை யாராலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதே போல மாற்றமாக இந்த சமூகத்தில் இந்த இளைஞர்கள் ரஹ்மத்தாக, அருளாக மாறுகின்ற போது அவர்களால் இடம்பெறக்கூடிய நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. சமூக மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது இந்த இளைஞர்களை ரஹ்மத்தாக மாற்றுவது. உங்களுடைய குழந்தைகளை சமூகத்துக்கு
ஈன்றெடுத்து செல்ல வேண்டும், ரஹ்மத்தாக விட்டு செல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டினார்கள் அந்த விடயத்தை. மாமின் மௌலூத் யூலது அலல் ஃபித்ரா, ஒரு குழந்தை பிறக்கின்ற போது இயற்கையாக இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி, அவர்களை யகூதிகளாகவோ, வயுனஸ்ஸிரானிஹி, நஸ்ரானிகளாகவோ, வயுமஜ்ஜிசானிஹி, நெருப்பு வணங்கிகளாகவோ, கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளோ மாற்றுகிறார்கள். ஆகவே அந்த பிள்ளை, இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டிய விடயம், ஒரு குழந்தையை, அந்த குழந்தையுடைய செயற்பாடுகளை மாற்றுகின்ற, ஒரு குழந்தையுடைய பண்பாடுகளை மாற்றுகின்ற விடயத்தில் ஃபஅபவாஹு, பெற்றோர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொன்னார்கள், அந்த பிள்ளை ஒரு யகூதியாகவோ, ஒரு கிறிஸ்தவனாகவோ, ஒரு நெருப்பு வணங்கியாகவோ மாறுவதற்கு பயிற்றுவிப்பது அந்த பெற்றோர்கள் தான். அந்த பிள்ளை ஒரு ரஹ்மத்தான பிள்ளையாக மாறுவதற்கு பயிற்றுவிப்பது அந்த பெற்றோர்கள் தான். ஒரு பிள்ளை ஃபித்னாவான ஒரு பிள்ளையாக உருவாகுவதற்கும் பயிற்றுவிப்பது அந்த பெற்றோர்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வாறான ஃபித்னா உள்ள பிள்ளைகளை நாங்கள் இந்த உலகத்தில் விட்டு சென்று விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, குர்ரத்தாயுன், கண்ணுக்கு குளிர்ச்சியான, கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய குழந்தை செல்வங்களை விட்டு விட்டு விட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற போது மூன்று விடயம் அவனை தொடர்ந்து செல்லும். இதா மாத இப்னு ஆதம் இன் கதஅ அன்ஹு அமலுஹு, ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டான் என்று சொன்னான், அவனை விட்டு இந்த உலகத்தில் அவன் சேர்த்த சொத்துக்கள், செல்வங்கள், குடும்பங்கள் எல்லாமே அவனை துண்டித்து விடும். இல்லாமின் சலாஸ், 3 விடயங்களை தவிர. அதில் ஒன்று என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ரஹ்மத்தான நல்ல பிள்ளைகள் தான் உங்களுடைய கபருக்கு, உங்களுடைய கபருடைய அந்த நன்மைக்கு எல்லா நேரங்களிலும் நன்மையை கொண்டு தரக்கூடியவர்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது முஹத்திஸீன்கள் சொல்லுகின்றார்கள், எவ்வாறு ஒரு அடியான் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை, ஒரு குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து ஒரு சாலிஹான குழந்தையாக இந்த சமூகத்துக்கு விட்டு செல்கிறானோ, அவன் மரணித்தாலும் அந்த குழந்தையுடைய நற்செயல்களில் இருந்து நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். அதே போல இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை ஃபித்னாவாக, சோதனையாக இந்த உலகத்தில் அந்த மனிதன் விட்டு சென்றான் என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய அந்த வளர்ப்புக்கு காரணமான அந்த பெற்றோர்களுக்கு அவன் செய்யக்கூடிய பாவங்களும் போய் சேரும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பிள்ளை வளர்ப்பில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமானவர்களே, சுமார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 86 வயதில் இருக்கின்ற போது கிடைக்கின்றவர் தான் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை தந்துவிடு என்று மிக கவலையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறான ஈமானிய உணர்வுள்ள, அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ள, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உள்ள ஒரு குழந்தையாக உருவாக்குகிறார்கள் என்று தெரியுமா? அதற்கு ஒரு சிறிய ஒரு குர்ஆன் வசனமே போதும் கண்ணியமானவர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர் கண்ட கனவை பற்றி சொல்கிறார். யா புனையே, எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, என்னுடைய கனவில் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வாறான வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார் என்று பாருங்கள். நான் உன்னை அறுப்பதாக எவ்வளவு பெரிய சோதனை கண்ணியமானது. பல நாள் தவம் இருந்து கிடைத்த ஒரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அறுப்பதற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அவர் அந்த கட்டளை எவ்வாறு கேட்கிறார் என்று பாருங்கள். யா புனை, என்னுடைய பாசத்துக்குரிய மகனே, ஆரம்பமே அன்போடு தான் ஆரம்பிக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளையினுடைய உரையாடல்கள், நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்வர்சேஷன் உரையாடல்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளையை மோசமான முறையில் அழைப்பது, அந்த பிள்ளையை திட்டிக் கொண்டு அழைப்பது என்பது இஸ்லாமிய வழிகாட்டல் கிடையாது கண்ணியமானவர்களே. இஸ்லாம் சொல்லுகிறது, அன்பாக பண்பாக உங்களுடைய குழந்தையை கூப்பிடுங்கள். உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியோ அடிபணிந்து விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்ட முறையை பாருங்கள். யா புனைய, எனது அருமை மகனே, அன்புக்குரிய மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, உன்னை அறுப்பதற்கு நான் கனவு கண்டிருக்கிறேன். ஃபன்துர் மாதா தரா, உனது அபிப்பிராயம் என்ன, உன்னுடைய கருத்து என்ன? மிகப்பெரிய ஒரு சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஈமானிய உணர்வுள்ள, ஈமானிய சிந்தனையை கொண்டு வளர்க்கப்பட்ட அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடையை பாருங்கள் கண்ணியமானவர்களே. யா அபதி, என்னுடைய அருமை தந்தையை எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்களோ அதே மாதிரி அவருடைய மகன் அழைக்கிறார். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப் அல் மா துமர், உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அதே போல செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எவ்வாறு ஏவினானோ, எவ்வாறு கட்டளையிட்டானோ அதே போல செய்து கொள்ளுங்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்தில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எப்படியான ஈமானிய உணர்வு கொண்ட அந்த குழந்தை என்பதை நாங்கள் பாருங்கள் கண்ணியமானவர்களே. இது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெசேஜ் இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதற்கு பிறகு சொல்லுகிறார், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், என்னை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களில் ஒருவனாக என்னை கண்டுகொள்வீர்கள் என்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தந்தையிடத்தில் சொல்லுகிறார். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குழந்தை செல்வம், எங்களுடைய சொத்து செல்வம் என்பது இது இரண்டும் அன்திக்ரில்லா, அல்லாஹுடைய ஞாபகப்படுத்தலை விட்டு தூரமாக்கக்கூடியது. எப்பொழுது என்று சொன்னால், இது இரண்டும் ஃபித்னாவாக மாறுகின்ற போது, செல்வமும் ஃபித்னாவாக மாறுகின்ற போது அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், குழந்தைகளும் ஃபித்னாவாக மாறுகின்ற போது அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். அதே போல அவர்கள் இரண்டு அம்சங்களும் எங்களுக்கு ரஹ்மத்தாக மாறும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி அடைந்து விடுவோம். உள்ளம், எங்களுடைய உள்ளம் அமைதி அடைந்த உள்ளமாக மாறிவிடும். அமைதி அடைந்த உள்ளமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அல்லாஹ் எங்களை இர்ஜிஇ இலா ரப்பிக ராதிஅத்தன் மர்தியா வதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, சுவரத்தில் நுழைந்து விடு என்ற அந்த ஆசையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை கூப்பிடுவான் கண்ணியமானவர்களே. ஆகவேதான் நாங்கள் இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்ன பெரிய விடயம் கிடைத்தாலும் எங்களுக்கு நிம்மதி என்ற அந்த அருள் கிடைத்தால்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு நிம்மதி படைத்த உள்ளம் சீர்பெற்ற ஒரு மனிதன் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதன் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அந்த உள்ளம் ஈமானிய உணர்வால் வளர்க்கப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் தேடுவார்கள். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய அந்த உணர்வை
கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது இப்ராஹிம் என்பவர் ஒரு உம்மத், ஒரு சமூகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆகவேதான் அவருடைய அந்த பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் பல இபாதத்துக்கள், ஹஜ் என்று சொல்லக்கூடிய இபாதத் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதில் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அப்படியோ எவ்வாறு இந்த உலகத்தில் இப்ராஹிம் என்ற இந்த நபி எவ்வாறு இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டு அனைத்திலும் வெற்றி பெற்றார் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாட்டி கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும் என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அமைதி அடைந்த உள்ளம் படைத்தவர்களாக சுவர்க்கத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சொத்து செல்வங்களை எனக்கு அருளாக தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளை செல்வங்களை எனக்கு ரஹ்மத்தாக தந்து விடு யா அல்லாஹ்.